ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கறி பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த மஷ்ரூம் போட்டுக்கிட்டேங்க. ஒரு பிடி கோதுமை மாவு எடுத்து அது மேலே போடுறேன். இந்த கோதுமை போட்டோம்னா அது அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு அதெல்லாம் நல்லா சுத்தமாக வந்துடுங்க. கொஞ்சம் பிசினி மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழுக்கம் இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக வந்துடும். இதை போட்டு கொஞ்ச நேரம் இது மாதிரி மசாஜ் பண்ணோம்னா நல்லா சுத்தமாகிடுங்க. மஷ்ரூம் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த மாவோடு சேர்ந்து க்ளீன் ஆகிடும். எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்ட அப்புறமும் ஒரு வாட்டி எல்லாம் தேய்ச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அழுக்கெல்லாம் நல்லா நீட்டாக ரெடி ஆகிடுங்க. நமக்கு மஷ்ரூம் பாருங்கள், அது மேலெல்லாம் அழுக்கெல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது தண்ணி மாற்றிக்கலாம். 2-3 தண்ணி மாற்றிக்கிட்டோம்னா நல்லா சுத்தமாகிடும். மஷ்ரூம் ரெடி ஆகிடும் சமைக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு இந்த க்ளீன் பண்ணியிருக்கிற மஷ்ரூம் ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்துட்டு சமைக்கிறதுக்கு மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு எப்போவுமே தீய விடக்கூடாதுங்க. கொஞ்சம் அப்படி பொரியிற மாதிரி இருக்கும்போதே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சோம்பு நல்லா தீஞ்சுதுன்னா அது சுவை போயிடும். அதனால் வெங்காயத்தையும் 2 வெங்காயம் பெருசாக எடுத்துருந்தேங்க, கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வருங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்துட்டு உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெளியே வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகும். நல்லா இது மாதிரி ப்ரௌன் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வறுத்துக்கலாங்க மூடி போட்டு. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி வறுத்துக்கணுங்க. நம்ம அரைச்சி விட்ட மாதிரி இருக்கணும். நம்ம ஏதாவது கிரேவி பண்ணும்போது அது வந்து தக்காளி தெரியக்கூடாது. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ தனியாத்தூள் 1/2 கரண்டி போட்டேங்க. மிளகாத்தூள் 1/2 கரண்டி. நமக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க, காரத்தை பொறுத்து. இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 கரண்டி. சின்ன ஸ்பூன், அது 1 ஸ்பூனில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ வந்துட்டு சக்தி மசாலா போடுறேன், சிக்கன் சக்தி மசாலா. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுலேயே கசகசா, காஜு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவும் சுவை கூடுதலாக வரும் நமக்கு கிரேவிக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா இது. இதை போட்டுக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் அவ்வளோ இது போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா தீயாமல் பார்த்துக்கணுங்க. நல்லா குறைஞ்ச ஃப்ளேம் வச்சு இது மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு பூண்டு, பச்சை மிளகா போட்டுக்கிட்டேங்க. இந்த பச்சை மிளகா கிரேவியில் அங்கங்கே பட்டுக்கிட்டு இருந்தால் பல்லுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், காரமாக. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மசாலாவில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு இது மஷ்ரூம் கிரேவிக்கு வந்துட்டு தண்ணி விட மாட்டேங்க. அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி மசாலா கலக்கிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா மூடி போட்டு நல்லா கிரேவி பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி மஷ்ரூம்லேயே தண்ணி ரொம்ப இருக்குங்க, அதனால் அந்த தண்ணியை விட்டு நல்லா கிரேவி ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கணும். மூடி போட்டாச்சு. இது ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்தா அதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயோட தண்ணி நல்லா ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா.
மஷ்ரூம் வந்துட்டு வேகலை, இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அதை வந்துட்டு இது மாதிரி கீறி கீறி விட்டுக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் அந்த மசாலா. சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்க்குறேங்க நான். சோயா சாஸ் இதில் சேர்க்கறதுனால அந்த மஷ்ரூமுக்கு சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சோயா சாஸ் போடுறதுனால. ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோ போட்டிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.